உள்ள போலாம். ஏதாவது பொருள் வாங்குனா பிரச்சனை இல்ல. சும்மா போறதுக்கு எனக்கு நேத்து கூச்சமா இங்க தான் இருக்கு. வாங்குனீங்களா? ஆமா, 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 ஆமா. நேத்திக்கு சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போய், வீட்டுக்கு தேவையான ஒரு ஓஹோ! ரூ. 1000 மேல பொருள் வாங்கியிருப்போம். ரூ. 1000 மேலயா? ஆமா. நேத்திக்கு மொத்தம் 2000க்கு மேல பர்ச்சேசிங். ஓ! பெரிய ஐட்டம். ஆமா, ஆமா. அதாவது எ சின்ன பாப்பா இருக்காங்கல்ல, சின்ன பாப்பா வந்து எல்லா பொருளும் வாங்கணும்னாச்சு. சரி ம். வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா? ஆமாங்கய்யா. ம். ஐயோ! என்ன வந்து சொல்லமா? மொத்தம் 5 பேர் வந்திருக்கிறாங்க. 4 லைக் போட்டிருக்கிறாங்க. ம். என் சகோதரி ஐஸ்வர்யா வந்து சமைச்சிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொன்னாங்க. ம். அவங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. எது எடுத்தாலும் 160, எது எடுத்தாலும் 160. இந்த கடைக்காரரு என்ன கூப்பிட்டு, சகோதரர் இதுல ஒரு லைவ் கொடுங்க, உங்களுக்கு ஒரு 5000 உங்களுக்கு gift பண்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்மளும் செய்யலாம். இது வந்து உங்க ஏரியா மக்கள் போல இருக்கு. ஏன் தெரியுமா? பர்கூரு அந்த மாதிரி இன்னொரு மொழி பேசுறாங்க. தெலுங்குன்னு தெரியல, கன்னடான்னு தெரியல. சும்மா அப்படி உள்ள போமா? அப்படியா நம்ம பார்வையாளர்கள் வர்றாங்களான்னு பாப்போம். சூப்பர் தம்பி. இது வந்து இந்த சுகந்தம் திருமண மண்டபம்னு எங்க வீட்டு பக்கத்துல மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் தான் இந்த மாதிரி இது போட்டிருக்கிறாங்க. எது எடுத்தாலும் 160. உள்ள போகலைன்னாலும் இது நல்லா இருக்குல்ல. எங்கள் குமரி மாவட்டத்தில் குளச்சல் பகுதியில் இருந்து அதிக மக்கள் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. வாங்க வாங்க வேல்முருகன் தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி. வேலுமுருகன் தம்பி வணக்கம். எந்த பொருள் எடுத்தாலும் 160. குடிச்சிட்டேன் தம்பி, குடிச்சிட்டேன். குடித்து விட்டேன். தம்பி ஏன் போன் பண்ணல வேல்முருகன்? வேல்முருகன் தம்பி ஏன் போன் பண்ணல? நீங்க போன் பண்ணுங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? சரி தம்பி, சரி தம்பி, பரவாயில்ல. அந்த அந்த கேப்ல வந்தீங்கல்ல, சிறப்பு.